நடைபெற்றது. அந்த போர்க்காலம் முழுக்க இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் தான் அநியாயமாக பொதுமக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லாத வகையிலே ஒரு கலாச்சாரம் இராணுவத்தாலேயும் முப்படையாலேயும் போலீஸாலேயும் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு கூட அதே இராணுவம் தான் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கு. எந்த ஒரு இராணுவ சிப்பாய்க்கு எதிராக கூட பொறுப்பு கூற சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு நிலையிலே மாறாக ஸ்ரீலங்கா அரசு அவர்களை பாதுகாக்கும் என்ற வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் அந்த அநியாயம் நடந்த பின்னணிக்கான அந்த அவசரகால சட்டம் இன்றைக்கும் நீடிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு செக்யூரிட்டி செக்டர் ரிஃபார்ம்ஸ் எதுவுமே நடக்காத ஒரு சூழலிலே இந்த அவசரகால சட்டம் நீடிக்கிற காரணமாக அப்பாவி மக்கள் வடகிழக்கிலே இன்றைக்கு குறிவைக்கப்படுறதுக்கான ஒரு அபாய நிலையிலே இருக்கிறார்கள். அந்த அல்லப்பட்டி சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அதில் ஏதோ மாடு கடத்தினவே என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க பார்க்கினோம். அப்படி நாங்கள் சொல்லுவோமே அது அப்படி நடந்தாலும் வந்து சாகரத்துக்கு வந்து கொள்றது ஒரு யுத்தம் இல்லாத ஒரு காலகட்டத்தில். அப்ப இது ஏன் இது நடக்குதுண்டா தெற்கில் நடந்திருக்குமா? ஏன் இது நடக்குதுண்டால் வந்து ஏனென்றால் அது ஒரு கலாச்சாரம். இந்த அவசரகால சட்டம் இருக்கின்ற பொழுது முப்படைகள் போலீஸ் தாங்கள் விரும்பினதை செய்யலாம், தாங்கள் பாதுகாக்கப்படுவினம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆகவே எங்களுக்கு வந்து உங்களுக்கு சிலவர்களே இங்கே எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகத்தை மறக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் என்று நீங்கள் தெற்கில் வந்து நினைச்சு அந்த முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் வடகிழக்கில் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்பிடி அமைச்சர் மீன்பிடி அமைச்சர் இந்த சபையில் இருக்கின்ற நேரத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் கடந்த புதன்கிழமை நான் பேசின பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் காணாமலாக போனவர்கள், அவர்களுடைய படகுகள் பழுதாகி கச்சத்தீவு அண்டின பிரதேசத்தில் வந்து அவர்கள் காணாமல் போனதாக வந்து 6 நாட்கள் போன வெள்ளிக்கிழமை அது நடந்தது. இன்றைக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிறது, அது உறுதிப்படுத்தப்பட்ட மண்டப முகாமில் வந்து இந்திய கடற்படைகள் வந்து அவர்களை காப்பாற்றி அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று. ஆனாலும் அவர்களுடைய படகுகள் உட்பட அவர்களும் வந்து இன்றைக்கு இலங்கைக்கு திரும்ப அனுப்பப்படவில்லை. இது ஒரு சட்டவிரோதமான செயல் இல்லையம்மா, அதைத்தான் நீங்க